டூசி பட்டா லேண்டை வந்து சேல் பண்ண முடியுமா? இதை வந்து சேல் பண்ணவே முடியாது. இது ஒன்லி ஃபார் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து அனுபவ பாத்தியத்துக்கு மட்டும். ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை டூசி பட்டா அப்படின்றத மாற்றி நத்தம் அல்லனா குடியிருப்பு பகுதின்னு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கு அதை வந்து நிலத்தோடைய வகையை மாற்றுவாங்க. மாற்றி மக்களுக்கு அது இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்கீமுக்காக அது கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அது தனிப்பட்டாவா மாறிடும். ஓகே. அந்த குறிப்பிட்ட நபருக்கு தனிப்பட்டாவா மாறிடும். ஓகே. அது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதை விற்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா டூசி பட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை இன்னொரு நபருக்கு விற்கிறதுக்கு அது வந்து சட்டப்படி அது குற்றமா தான் பார்க்கப்படும். ஓகே. ஒருவேளை இந்த டூசி பட்டா லேண்டை வந்து யாராவது வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? இல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த டூசி பட்டாவை அவங்க ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் அது வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட கவர்மெண்ட்டுக்கு அது எப்ப தேவையோ அதை எடுத்துக்குவாங்க. ஓகே. ஓகே. அப்போ பணத்தை கொடுத்து அவங்க வாங்கினது அவங்களுக்கு பணம் வீணா போயிடும். அதனால அந்த டூசி பட்டா அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா நீங்க அனுபவ பாத்தியத்துக்காக நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது நீங்க ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். இது ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து போலி பட்டாக்கள் தயாரிப்பாங்க. இப்ப அந்த டூசி பட்டாவை இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரிஜினல் பட்டா இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி, ஏன்னா அவங்களுடைய அனுபவ பாத்தியத்துல இருக்கும், அவங்க அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அது அவங்க இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலியா அந்த ஒரு பட்டாவை ரெடி பண்ணி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதனால எப்பவுமே இந்த மாதிரி இடங்கள் ஒரு பெரிய இடமா இருக்கிறதால வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும். எப்பவுமே நான் சொல்றேன், யூடிஆருக்கு முன்னாடி அது என்ன லேண்டா இருந்துச்சு, யூடிஆருக்கு அப்புறம் என்ன லேண்டா இருந்துச்சு, 60லேருந்து 80 வருஷம் வில்லங்கம் பாருங்க, பார்த்து அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் லேண்டை வாங்குங்க. கவர்மெண்ட் லேண்டு நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரி வண்டி புறம்போக்கு இந்த மாதிரி நிறைய புறம்போக்குன்னு எந்த இடத்துல இருந்துச்சுனாலும் சரி, கிஃப்ட் லேண்ட் அதாவது ஏதோ ஒரு சேவைக்காக ஒரு தானம் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வாங்கிட்டா பிரச்சனையாதான். ஓகே.